அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணிக்காரங்க. நான் உங்கள் சக்தியில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நல்லம்பாக்கம் சிவன் டெம்பிள் தான் வந்திருக்கோம். சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஸ்வர்ணலிங்கேஸ்வரர்னு சொல்லுவாங்க இந்த கோவிலை வந்து. இந்த வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆக போகுது. ஏன்னா இந்த வீடியோ அவ்வளோ தரமான ஒரு வீடியோவாக இருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் ரோட்வேஸ் வழியாக வந்து எடுத்திருக்கோம். ரொம்ப அழகான ஒரு ஊர் இது. இங்கேருந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் சிவன் டெம்பிள் அங்கே தான் இருக்குது. சிவன் கோயில் அங்கே தான் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோயில் இது. நிறைய பேருக்கு தெரியாது, நல்லம்பாக்கத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த காணொலி பார்த்தாலே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்றதை நான் முழு நம்பிக்கை எனக்கு இருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் இந்த வீடியோவை. எல்லா முழு கதையை நான் போடுவேன் இந்த பதிவில். நீங்கள் முழு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இப்போ நம்ம பயணத்தை வந்து தொடங்கிட்டோம். ஒரு சனிக்கிழமை போல் இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் நம்ம வந்து ஜாலியாக ஒரு பைக்கில் வந்து ஒரு ரைடு போயிட்டு நம்ம அப்படியே நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்கும். அப்படியே ரொம்ப வெயில் இல்லாமல் மழையும் இல்லாமல் ரொம்ப ஒரு குளிரான ஒரு கிளைமேட்டில் வந்து நம்ம வந்து பயணிக்கும் போது மனசுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பயணிக்கிற கோயில் பார்த்திங்கன்னா நல்லம்பாக்கம் சிவன் கோயில் சொன்னோம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருது இந்த கோவில். நம்ம சென்னை பள்ளிக்கரையிலேருந்து இந்த கோயில் கொஞ்சம் தொலைவு தான். ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த கோயிலை வந்து நம்ம ரீச் பண்ணிட முடியும். ரொம்ப அழகான ஒரு கோவிலாக இருக்கும். நம்ம ரோட்வேஸ் மூலிமா நம்ம வந்து பயணிக்கிறோம். நாங்கள் அங்கே போர்டு காட்டுவேன், நீங்கள் அந்த வழியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வழியாகவும் நீங்கள் வந்து பயணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி போர்டெலாம் காட்டுறேன். இது வந்து வண்டலூர் இல்லைனா கீழாம்பாக்கத்தில் இருந்து கொஞ்சம் பக்கம்தான். பஸ் ரூட்டும் இருக்குது. கண்டிகின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம வந்து நல்லம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பிட்ட நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ரொம்பவே பக்கம்தான் இந்த கோவில். ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். கிராமமும் ரொம்ப அவ்வளோ அழகாகவும் இருக்கும். பச்சை பசைன்னு ஒரு இயற்கை சார்ந்த பகுதியாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நம்ம இரண்டு புறமும் பார்த்திங்கன்னா வந்து வயல்வெளிகள் தான். அது மட்டும் இல்லாமல் மரங்கள் சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கும். நிறைய எழுத்தாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து ஒரு புத்தகம் மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்து பயணங்கள் எதுவும் பண்ணாமல் நம்ம வீட்டிலே இருந்தோம்னா அந்த புத்தகத்தோடைய முதல் பக்கத்தில் தான் நம்ம இருப்போம். நம்ம எவ்வளோ பயணங்கள் பண்ணுறோமோ அந்த புத்தகத்தோட பக்கத்துடைய இறுதி தருணத்துக்கு நம்ம வந்து வர முடியும்னு சொல்கிறாங்க. நிறைய பயணங்கள் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நிறைய மக்கள்களை வந்து நம்ம நேரடியாக சந்திக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்க முடியும். அது மட்டும் நிறைய சிவ ஆலயத்துக்கு வந்து செல்லணும். நம்ம ரோட்வேஸில் போகும்போது நிறைய ஆலயங்களை நான் வந்து பார்த்தேன். இங்கே பாருங்கள், இந்த கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து நல்லம்பாக்கம் சிவாலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கெல்லாம் பார்க்க முடியும். இது பாருங்களேன், இந்த பகுதியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இயற்கை சார்ந்த ஒரு பகுதியாக இருக்குது பாருங்கள். நம்ம கிட்ட போக போக நிறைய மலைகளை வந்து பார்க்க முடியும். மலை வந்து பெரிய பெரிய மலைகளை வந்து பார்க்க முடியும். அந்த மலைகளில் என்னென்ன பதிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த காலத்தில். அதையும் நம்ம வந்து காட்டுவேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப அற்புதமான இந்த பாதை இருக்கு இல்லையா, போகிற பாதை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த போர்டில் போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கேளாம்பாக்கம் வண்டலூர். அங்கேருந்து ரெண்டு பக்கமும் பக்கம்தான். நீங்கள் வந்து ட்ரெயினில் வரதா இருந்தால் வண்டலூர் வந்து ரொம்ப பக்கமாகவும் இருக்கும். பஸ் ரூட்டும் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வழியாகவும் வரலாம். இல்லை பைக்கில் வரதா இருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்க்கவே அந்த அனுபவமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாலையில் நீங்கள் போகும்போது இரண்டு புறமும் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த இடமாகவும், நீங்கள் நேராக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய மலை தெரியும். அந்த மலைக்கு கிட்டே நீங்கள் போக போக நெருங்க அவ்வளோ அழகாக இருக்கும். அதை சொல்ல வந்து வார்த்தைகளே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த நல்லம்பாக்கம் சிவன் கோயில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரியாது. இது வந்து சென்னையில் வந்து ஒரு சின்ன ஒரு பருவத மலை மாதிரி தான். அது என்ன பருவத மலைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, நம்ம பருவத மலையில் வந்து சிவன் கோயிலுக்கு வந்து நாமளே வந்து கையால் வந்து அபிஷேகம் பண்ணி மாலை போட்டு நம்ம எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த நல்லம்பாக்கம் சிவன் கோயில் வந்து நம்ம வாங்கிட்டு போகிற பொருட்களை வச்சு நம்ம நாமளே அபிஷேகம் பண்ணி நாமளே வந்து நம்ம கையால் நம்ம சிவனுக்கு நம்ம எல்லாமே பண்ணலாம். இந்த சாலைகளை வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணணும். ஏன்னா ஹைவேஸில் இருக்கும்போது வண்டி வரல அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்கூடாது. ரொம்ப கவனமாக வந்து நம்ம கிராஸ் பண்ணுங்கள். இங்கே இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம கோயில் வந்து இருக்குது. நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வந்து கிட்டே நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தொலைவு தான். இங்கேருந்து ரொம்பவே பக்கம். அந்த போர்டு ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள், நல்லம்பாக்கம் சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள். கீரைப்பாக்கம் நல்லம்பாக்கம் போட்டிருக்கலையா, இடதுபுறமாக நம்ம வந்து திரும்பணும். இந்த இடதுபுறமாக திரும்பினோன்னா இங்கேருந்து ரொம்பவே பக்கம்தான் நம்ம கோவில். ஆனால் வந்து இங்கே இந்த ரோடு வழியாக நீங்கள் போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். சொல்கிறத விட நீங்களே பாருங்கள், கிட்ட வரும்போது நீங்களே பார்ப்பீங்க.
ரொம்ப அழகான ஒரு தருணங்களாக இருக்கும். இந்த ரோடு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அடர்ந்த ஒரு இயற்கை சார்ந்த பகுதியாக இருக்கும் இந்த போகிற பாதை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மயில்களெல்லாம் வந்து பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருந்தது. மயில் வந்து இந்த ரோட்டில் இருந்து நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து தோகையெல்லாம் விரித்து ஆடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், ரெண்டு மயில் வந்து இங்கே இருக்குது. எங்களை பார்த்தோன்னே அது ஓடி ஒளிஞ்சிக்கிச்சு. நல்லா இருந்தது. இந்த பகுதி, இந்த சாலையில் போகிற பகுதி ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நேராக போக 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 கிட்ட வர இந்த மலையை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நெருங்கும் போது மலைகளை பார்க்க முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரு சின்ன ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருந்தது. நல்லா ஒரு அழகான ஒரு பகுதி இது. நம்ம இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது. நம்ம அந்த கோயிலை வந்து நெருங்கிட முடியும். அந்த போர்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் போகிற பகுதி வந்து நீங்கள் போர்டு பார்த்தாலே தெரியும். நம்ம நல்லம்பாக்கம் 2 கிலோமீட்டர் சொல்லி போட்டிருக்கு. இங்கேருந்து ரொம்பவே பக்கம்தான் அது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு மயில், நீங்கள் நிறையா மயில்களை வந்து இங்கேருந்து பார்க்க முடியும். இந்த ரோட்டில் சாலையில் கடந்து போகும்போது இந்த மயில் வந்து நம்ம பறக்கிறதே வந்து பார்க்க முடியும். நான் வந்து ஷூட் பண்ணும்போது எடுத்திருப்பேன். நான் கொஞ்சம் கிட்ட போன ஜூம் பண்ணி கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். அழகாக இருந்தது. இந்த மாதிரி மயில்கள் வந்து சாலையில் பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுவும் ஒரு மலைப்பகுதி தான். நீங்கள் வந்து இந்த இடதுபுறத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மலைப்பகுதி தான். நான் காட்டுவேன், நீங்களும் அதையும் பாருங்கள். ஒரு அழகான ஒரு தருணமாக இருந்தது. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மயில். அது தோகையை விரிக்கும் போது இன்னும் அழகாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சிலாம் வந்து ரொம்ப கிடைக்கிறதே ரொம்ப அரிது. இது வந்து கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, மக்கள் உங்கள்கிட்ட நம்ம காட்டுறதுக்காக தான் அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப இது ஒரு அடர்ந்த ஒரு பகுதி தான், இது அடர்ந்த ஒரு மலைப்பகுதி தான் இது. இங்கே பாருங்கள், இடதுபுறத்தில் திருப்புறம் பாருங்கள், எப்பேற்பட்ட மலைகள் பார்த்தீங்களா. இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது இன்னும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து முன்னோர்கள் வந்து இந்த மலைப்பகுதியெலாம் வந்து நம்மளுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும். நிறைய கல்குவாரிலாம் எடுக்கிறாங்க, மலைகளை உடைக்கிறாங்க, சேதப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம வந்து அந்த காலத்தில் ஏன் பெரிய பெரிய சிவன் கோயிலெலாம் எதுக்கு வச்சான்னு பார்த்திங்கன்னா, மலையில் அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து வருவாங்க, தொடர்ச்சியாக வரனால அந்த மலைகள்லாம் அது பாதுகாக்கப்படுன்றனால தான் சிவன் கோயிலெலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு மலையில் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அவங்க பண்ணது எதுவும் வந்து வேஸ்ட்டுன்னு எதுவும் சொல்லிட முடியாது. எதுக்கு தேவையில்லாமல் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. எல்லாமே ஒரு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் ரீதியான ஒரு காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மலைப்பகுதியில் பாருங்கள், பெருமாளுடைய திருநாமங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு அடர்ந்த ஒரு மலைப்பகுதி தான் இந்த கிராமம், நல்லம்பாக்கம் கிராமம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிராமம். இங்கே வந்தால் ஒரு மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த கிராமம். நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அந்த கிராமத்துக்கிட்ட வந்தீங்கன்னா. அன்பான மக்கள் இருப்பாங்க. நிறைய வந்து மயில்கள் பார்க்க முடியும், பறவைகளை பார்க்க முடியும். விசித்திரமான வித்தியாசமாக இருந்தது சில பறவைகள்லாம். எல்லோரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வந்து பாருங்கள். நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது எது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லோரும் கண்டிப்பாக பைக்கில் வந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பேருந்தில் வரலாம், இல்லைனா வந்து நம்ம ட்ரெயினில் வரலாம், காரில் வரலாம், ஆட்டோவில் வரலாம். ஆனால் நம்ம வந்து பைக்கில் வரும்போது அது கிடைக்கிற அனுபவங்களே தனியாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த போகிற பாதையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அதோட டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அடையிற தருணம் மட்டும் இல்லாமல் இந்த போகிற ஒரு ஜேர்னியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த ஜேர்னி எதில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, முழுசாக எதில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, வந்து பைக்கில் போகும்போது தான் அந்த அனுபவங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கிடைக்கிறதே சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நீங்கள் பைக்கில் வர பாருங்கள். இங்கேருந்து இங்கிட்டேருந்து நம்ம வந்து கோயில் வந்தாச்சு. நம்ம பக்கம்தான் ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச் வழியாக நம்ம வந்து இடதுபுறமாக திரும்பினோம்னா நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே நம்ம போயிட முடியும். இங்கே வந்து சிவன் கோயிலுக்கு வந்து எப்படின்னா, மகா சிவராத்திரி அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த நல்லம்பாக்கம் சிவன் கோயில். பாருங்கள், வந்தாச்சு. இந்த ஆர்ச் இருக்குல்லையா, அந்த ஆர்ச் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆர்ச் வழியாக அதாவது நம்ம உள்ளே வந்து பயணிக்க முடியும். இங்கே பாருங்கள், நம்ம போகிறோம் பாருங்கள். இந்த கோயில் வந்து கொஞ்சம் சீரமைப்பு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த கோயிலில் சிவபெருமான் மட்டும் இல்லாமல் நிறைய அம்மன்கள் இருக்காங்க, நிறைய சாமிகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வராகி அம்மன் இருக்காங்க. அங்கே பாருங்கள், இயற்கை காட்சிகளை பாருங்கள், அழகாக இருக்கு இல்லையா. நீர்நிலைகளை பாருங்கள், மலைகளை பாருங்கள். அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? தெரில, தூரத்தில் பெரிய சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், தெரியுதா? இன்னும் பாருங்கள்,
அந்த சிவலிங்கம் பாருங்கள் எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழலில் ஒரு ஓப்பன் பிளேஸில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளும் இருக்கும். இந்த காட்சி எனக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு பகுதி. நான் பொன்னியின் செல்வன் புத்தகத்தில் படிக்கும்போது ஒரு இடம் வரும் அரசலாங்காற்றுக்கரைன்னு சொல்லி ஒன்று வரும். அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. இப்பேற்பட்ட ஒரு அழகான காட்சியை சரி காட்டலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த சிவன் கோயில் ரொம்ப அற்புதமான ஒரு சிவன் கோயில். நீங்கள் நேச்சருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கோவில். இங்கே பாருங்கள், முனீஸ்வரர் சொல்லுவாங்க. இங்கே நிறைய முனீஸ்வரர் இருக்காங்க. அதுக்கப்புறம் கால பைரவர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வராகி இருக்காங்க. நிறைய பைரவர்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பைரவர் உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். இந்த கோயில் பிரம்மாண்டத்தின் உச்சம் தான் இது. விநாயகர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானும் இருக்காங்க. இந்த விநாயகரும் முருகரும் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானுக்கு போகிற பாதையில் அதாவது என்ட்ரன்ஸ்லேயே 2 புறத்துலேயும் இருப்பாங்க. விநாயகரும் இருப்பாங்க, முருகப்பெருமானும் இருப்பாங்க. 2 புறத்தில் இருக்காங்க. அதுக்கு நடுவில் தான் அந்த பாதை போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நம்ம வராகி அம்மன் இருக்காங்க. இங்கே ஒரு சின்ன அதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த வராகி அம்மனை நீ நல்லா வணங்கிடுங்க. வராகி வெற்றியின் தெய்வமாக பார்க்கப்பட்டது. இங்கே நிறைய வராகி அம்மன் இருப்பாங்க. ஆனால் நடுவில் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த வராகி அம்மன் நல்ல ஒரு பெரிய ஒரு சிலையாக தான் இருக்கும். வீடியோவில் பார்க்க கூட உங்களுக்கு சின்னதாக தெரியலாம். ஆனால் நீங்கள் நேரில் பார்க்கும்போது நல்ல பெரிய ஒரு உருவம், நல்ல சிற்பங்கள்லாம் செஞ்சு நல்ல பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கால பைரவர், அதாவது பைரவர், நிறைய பைரவர் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது பைரவர் சிலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கோவில். சிலைகள், சிற்பங்கள்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நல்லா ஒவ்வொரு பைரவர் இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பைரவர் சொல்லிகிட்டே போகலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பைரவர், மாத்தாண்ட பைரவர், பூமிகார பைரவர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அபராஜித பைரவர் இருக்காங்க, திருப்புரந்தக பைரவர் இருக்காங்க, ஆகாச மார்க்கநாத பைரவர் இருக்காங்க. இது மாதிரி நிறைய பைரவர்கள் இருக்காங்க இந்த திருத்தலத்தில். எல்லோரும் கட்டாயம் இந்த பைரவரை நல்லா வணங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவன் கோயிலுக்கு இந்த மேலே மலையில் பாதையில் பயணிக்கும்போது நிஜமாலே நிறைய பைரவர்கள் இருப்பாங்க. நம்ம வழி தெரியலாம் கூட அவங்களே கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் நல்லா வேண்டிக்கோங்க. இங்கே வராகி அம்மன்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக அம்சமாக வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிட்ட போய் நின்று பக்கத்தில் நின்று நல்லா வணங்கலாம். பைரவரை நல்லா வணங்கிக்கோங்க. இங்கே பக்கத்தில் பாருங்கள் சிவபெருமான் இருக்காங்க பாருங்கள். அடேங்கப்பா, எப்படி பிரம்மாண்டமாக இருக்காங்க பாருங்கள். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பின்னாடி பாருங்கள் சிவபெருமானும் பார்வதி தாயாரும் நல்லா வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பு. இங்கேருந்து பாருங்கள், பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கார் பாருங்கள் சிவபெருமான். சொர்ணலிங்கேஸ்வரர் சொல்லுவாங்க இவரை. இங்கே பக்கத்தில் சின்னதாக ஒரு சிற்பம் இருக்கும். நடராஜ பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்படியே நேர் திசையில் பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் கரெக்டாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு திருத்தலம் தான் இது. இந்த திருத்தலத்தில் சில வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக நல்லா உருவாக்குறாங்க இந்த கோயிலை. எல்லோரும் கட்டாயம் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஒரு அம்சமான ஒரு கோயில், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது இந்த சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கூட உங்களுக்கே தோணும். எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. நான் கிட்டேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும். நல்ல ஒரு அழகான ஒரு பகுதி இது. நாங்கள் போன நாட்களில் பார்த்திங்கன்னா யாகலாம் வளர்த்துருந்துருக்காங்க. இங்கே நீங்கள் நவகிரகங்கள் இருக்குது. நீங்கள் வலம் வரலாம், நவகிரகத்தை வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே முருகப்பெருமானோட சன்னதி இருக்குது. நல்லா இருப்பார் முருகப்பெருமானா, பிரம்மாண்டமாக காட்சி தருவாங்க. இங்கே உள்ள சிலைகள் எல்லாமே கொஞ்சம் பெரிதாகவே இருக்கும். நீங்கள் பார்க்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்க்கும்போது சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது அப்படி சரியாக தெரிய மாட்டேங்குது. நேரில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக பெருசாக இருக்கும். இங்கே வர பக்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க அம்மன் சிலைகள் எல்லாமே, எல்லா சாமிகளும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. நம்ம நினச்ச காரியங்கள்லாம் கை கூடுது அப்படின்ற மாதிரி இங்கே வர பக்தர்கிட்ட நான் விசாரித்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் பிரத்திங்கரா தேவி பாருங்கள், நினைக்கிறேன் இது பிரத்திங்கரா தேவி சிலைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி நல்ல ஒரு அழகான ஒரு சிற்பம் வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்கவே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே கால் பகுதியில் பாருங்கள், தலை மீது கால் வைத்து அமர்ந்திருக்காங்க தேவி, பிரத்திங்கரா தேவின்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்ல ஒரு அழகான ஒரு சிற்பம் இது. நீங்கள் பாருங்கள், ஒரே ஃப்ரேம்லேருந்து பாருங்கள்.
நம்ம நந்தீஸ்வரர் சிற்பமாகவும் அங்கே நிஜமாகவும் இருக்காங்க பாருங்கள். நந்தி பகவானை பாருங்கள், ஒரே ஃப்ரேமில் பாருங்கள், சிவபெருமான் நந்தீஸ்வரர் இருக்காங்க பாருங்கள். எப்படி இது வந்து ஒரு அபூர்வமான காட்சியாக இருந்தது. இது வந்து வீரபத்திரர் சொல்லுவாங்க. இந்த காட்சி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த நந்தி பகவான் வந்து பார்க்கும்போது நம்ம ஒரே ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து 3 பேரையும் வந்து காட்டுறோமே, நம்ம வந்து சிற்பமாகவும் பார்க்க முடியுது, நந்தி பகவானை நிஜத்துலேயும் பார்க்க முடியுது. மேலே வந்து பார்த்திங்கன்னா எம்பெருமான் ஈஸ்வரர் இருக்கா பாருங்கள், சிவபெருமான் இருக்காங்க பாருங்கள். இந்த காட்சி ரொம்ப அபூர்வமாக இருந்தது. இதுதான் போகிற பாதை. இது இந்த முடிச்சுட்டு கீழே இருக்க அம்மன் சிலை நம்ம வந்து எல்லாத்தையும் வழிபட்டுட்டு வராகி முனீஸ்வரர் நம்ம வந்து சிவபெருமான் இருக்காங்க, எல்லாத்தையும் வழிபட்ட பிறகு மேலே இருக்காரு பாருங்கள், இந்த உச்சியில் இருக்க சிவபெருமான் வந்து நம்ம வந்து போகணும். அதுதான் வந்து இந்த பாதை. இந்த பாதை எல்லாமே ஒரு கரடு முரடாக தான் இருக்கும். இந்த பாதையெல்லாம் நீங்கள் வரதா இருந்தால் காலை நேரம் பார்த்து நீங்கள் வாங்க. ஏன்னா நீங்கள் காலை நேரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்லையா, ஒரு நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் அந்த பகுதி ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மலையேற நம்மளோட கஷ்டங்கள் வந்து தீருன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மலைப்பகுதி பார்க்க கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப பொருட்கள்லாம் நீங்கள் வந்து தண்ணி பாட்டில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரதுனா கூட நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரும்போது இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. விபூதி, சந்தனம், பன்னீர்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே ஒரு நாகர் சிலை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த பாதைலாம் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து வர வழி இருந்தால் கொஞ்சம் நடந்து வரலாம், ஏற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து ஒரு கல்குவாரி மாதிரி தான் இது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாறையால் நிறைஞ்சிருக்கும். பெரிய மலை தான் இது. நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வாங்க. இந்த வழி தான் நம்ம பயணிக்கிற வழி. அப்படியே நீங்களும் வாங்க. இப்படி போனீங்கன்னா அங்கே ஒரு நாகர் இருக்கும். அந்த நாகரை நீங்கள் நல்லா வணங்கிட்டு அப்படியே நீங்கள் வரலாம். இங்கே ஒரு விநாயகர் இருக்காங்க பாருங்கள், விநாயகரும் முருகரும் இருக்காங்க. இந்த கோவிலோட உச்சிக்கு நீங்கள் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் கீழே ஒரு பிளேஸ் வந்து நான் மறந்துட்டேன். அது வந்து தாமரை குளம்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருப்பாங்க. நீங்கள் வரும்போது அதே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இந்த மலைப்பகுதியில் நீங்கள் ஏறி முடித்து சிவபெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வரும்போது ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம். அங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு ஹில்ஸ் பாயிண்ட்டு பாருங்கள். ரொம்ப ஒரு சுற்றி இயற்கை சார்ந்த பகுதியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் வந்து பைரவரை நீங்கள் நிறையா பார்க்கலாம். இங்கே வந்து நிறையா பைரவர் இருப்பாங்க. நமக்கு வழித்தரலாம் அவங்களே நம்மளுக்கு கூப்பிட்டு வருவாங்க. நீங்கள் மேலே சிவபெருமான் இருக்க இடத்துலேருந்து பைரவர் வந்து அமர்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுதான் நம்ம போகிற பாதை பார்த்துக்கோங்க. ஆனால் பாருங்கள், கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஸ்டெப்ஸ்லாம், படிக்கட்டுலாம் கொஞ்சம் தள்ளி இருக்கும். நீங்கள் ஏறி இறங்குறது கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்காமல் தான் தெரியும். நீங்கள் போக கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா தள்ளி இருக்கனால, ஸ்டெப்ஸ்லாம் இருக்கனால கொஞ்சம் போயிடலாம். ஆனால் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். மகா சிவராத்திரிக்கும் பிரதோஷ தினத்துக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லாம் கண்டிப்பாக வாங்க இந்த திருக்கோவிலுக்கு. இங்கே வர பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கரடு முரடான பாதை தான் இருக்குது. அதுவும் படிக்கட்டுலாம் கொஞ்சம் வந்து தள்ளி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் செங்குத்தாகவும் இருக்குது. மழையெல்லாம் நீங்கள் வரதா இருந்தால் காலை நேரம் பார்த்து வாங்க. ஏன்னா வந்து மறக்காமல் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா வயசானவங்களாக வருவீங்க, குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயந்தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு இளைஞர்கள்லாம் இருக்கலாம், இல்லை ரொம்ப கை குழந்தைலாம் தூக்கிட்டு வராதிங்க. ஏன்னா தூக்கிட்டு ஏறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு. பார்த்தாலே தெரியும், ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குது. படிக்கட்டுலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரிங்களா? சரி வாங்க, பயணிக்கலாம் வாங்க. நம்ம கொஞ்சம் கிட்ட நெருங்கியாச்சு. ஒரு அழகான ஒரு சூழல், அது ரொம்ப ஒரு அழகான ஒரு கிளைமேட். நம்ம சுற்றி ஒரு இயற்கையான ஒரு பகுதியில் நடக்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். இங்கே நிறைய பல மூலிகைகள் இருக்கிறதா நம்ம வந்து நம்பப்படுது. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா தாமரை குளம்னு சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் காட்டுவோம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அந்த சிவலிங்கத்தை நீங்கள் பாருங்கள். அந்த இங்கேருந்து இப்போ நம்ம கிட்டேருந்து பார்த்தோம் இல்லையா, அங்கேருந்து பார்த்தோம் இல்லையா, இந்த ஆங்கிள்லேருந்து பாருங்கள்.
எப்படி இருக்குது பாருங்கள். நீர்நிலைகள்லேருந்து பார்க்கும்போது அந்த சிவலிங்கம் பார்க்கும்போது எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே தாமரை குளம் இருக்கும், அதனையும் நான் காட்டுவேன். நம்ம சுற்றி ஒரு பாருங்கள் மலைப்பகுதி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா கல்குவாரி சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாறைகளாக இருக்கும். இங்கே பாருங்கள் அங்கே தான் இருக்கார் சிவபெருமான். நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே பாருங்கள் பைரவர்லாம் இருக்காங்க. நிறைய மூலிகைகள் இருக்குது இந்த மலையில். அந்த மூலிகை காற்று பட்டாலே நமக்கு வந்து நிறையா நன்மைகள் கிடைக்கும். இது வந்து ஒரு 5 முகம் கொண்ட ஒரு சித்தர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சிவலிங்கமாக பிரதிஷ்டை இருக்குது பாருங்கள். 5 முகங்கள் இருக்கும். அந்த சிவலிங்கத்தில் பார்த்திங்கன்னா முகங்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. அங்கே பாருங்கள் சிவலிங்கமும் இருக்குது. 100 ஆண்டுகளுக்கு வாழ்ந்த ஒரு ஈசன்ற மாதிரி அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு சித்தர் அடங்கல் மாதிரி தான் தெரியுது பார்க்குது. இங்கே பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் இது. பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இதை நம்ம நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், நீங்கள் காணொலியில் பார்க்குறவங்களுக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க பாருங்கள். கட்டாயம் போங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த கோவில் ரொம்ப அழகான ஒரு கோவில். ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு, சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம பக்கத்தில் தான் வந்தாச்சு. அங்கே பாருங்கள் வாங்க, அப்படியே நீங்களும் தரிசிங்க. காணொலியில் பார்க்குற மக்கள் எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மையும் வந்து சேரணும். அதுக்காக தான் முக்கியமாக எடுத்து போட்டுட்ருக்கேன். பார்த்து வாங்க, பார்த்தோம். அங்கே ஒரு தாமரை குளம் இருக்கும். அது இங்கே ஒரு தாமரை குளம் இருக்கும், தெரியுதா? எனக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு தாமரை குளமும் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா போதும். இங்கே வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பகுதி தான் இது. ஆனால் நிறையா வந்து செங்குத்தாக இருக்கும், ஸ்லோப்லாம் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனமாக நீங்கள் வரணும். சரி வாங்க, நம்ம வந்து பக்கத்தில் வந்தாச்சு. சிவபெருமானை வந்து தரிசிக்க வாங்க. இங்கேருந்து பார்த்தா இங்கே அங்கே பாருங்கள், சுற்றி ஒரு இயற்கை சார்ந்த பகுதி தான் இது. மிகப்பெரிய ஒரு மலைக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு காட்சி. இதெல்லாம் பார்க்க மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் வரும்போது நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் வர டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைமேட்டு எங்களுக்கு சாதகமாக இருந்தது. வெயிலெலாம் கிடையாது, ரொம்ப நல்ல ஒரு மழையும் இல்லாமல் ஒரு நல்ல நல்ல சில்லாக இருந்தது ஒரு கிளைமேட்டு. வாங்க, நம்ம சிவபெருமான் நோக்கி நம்ம போகிறோம். வாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம காலபைரவர் தான். இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வழி தெரியலாம் கூட இங்கே இருக்க நம்ம வந்து காலபைரவர்களை நம்ம வழியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. யாரும் எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க, வழி தெரியலாம் அவங்களே அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஓம் நமச்சிவாய. அங்கே பாருங்கள் எம்பெருமான் சிவபெருமானை பாருங்கள். நந்தி பகவான். எப்பயுமே வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு நம்ம வந்தோம்னா முதல்ல வந்து நந்தி பகவானை வழிபட்டுட்டு அவங்ககிட்ட அனுமதி பெற்றுட்டு தான் நம்ம வந்து சிவனை வந்து நம்ம வழிபடணும். சப்போஸ் வந்து துவாரபாலகர் இருந்தாங்கன்னா துவாரபாலகர்கிட்டையும் நம்ம வந்து அனுமதி பெற்றுட்டு தான் நம்ம சிவபெருமான் வந்து வழிபடணும். நம்ம டேரெக்டாக வந்து சிவனை போய்ட்டு நம்ம வழிபடக்கூடாது. இவங்ககிட்டலாம் அனுமதி பெற்று தான் நம்ம வந்து சிவனை வந்து வழிபடணும். நந்தி பகவான் நம்ம சிவனை தரிசிக்க ஓம் நமச்சிவாய.
ஒரு வழியாக நம்ம வந்து எம்பெருமானை பார்த்தாச்சு. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே எம்பெருமானை பார்க்குறது தான். மக்கள் எல்லோரும் நீங்களும் வந்து நம்ம சிவன் வந்து வழிபடணும்னு தான் என்னோடய ஆசை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இங்கே வந்து ஒரு அணையா விளக்கு இருக்குது, நான் அதை காட்டுறேன். இது வந்து அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்தீங்கன்னா இங்கே கீழே வந்து எண்ணெய் இல்லை எண்ணெய் பாட்டில் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து இந்த இந்த இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது அணைய விளக்கு எப்பவுமே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சிவபெருமானை வந்து நீங்கள் வழிபடணும். எல்லா மக்களுக்கும் இந்த சிவபெருமானை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மக்களாகி அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் கட்டாயம் எல்லோரும் இங்கே வாங்க. ரொம்ப ஒரு ஓப்பன் பிளேஸ் தான். நீங்களே சிவனுக்கு வந்து நீங்கள் வந்து மாலையெல்லாம் போட்டு அபிஷேகம்லாம் பண்ணி நீங்கள் தொட்டு நீங்கள் சிவனை வந்து கும்பிடலாம். இந்த சிவபெருமானுடைய எல்லா அருளும் ஆசையும் பார்த்துட்ருக்க மக்கள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த மலையில் எல்லாமே நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் வாங்கிட்டு வர பொருட்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து போடுறதுனால மலையில் வந்து ரொம்ப சேதப்படும். ஏன்னா வந்து இதெல்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள். நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலுமே கூட நீங்களும் உங்கள் பேக்கில் வச்சு நீங்கள் திரும்ப போய்ட்டு ஒரு குப்பை தொட்டியில் நீங்கள் போட்டுருங்க. தயவுசெய்து இந்த மாதிரி மலைகளை வந்து சுத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க, நீட்டாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மலைகளெல்லாம் அது மட்டும் தான் மக்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். சரிங்களா? இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிவபெருமானோட ஆலயத்தில் இருக்கோம். நம்ம வந்து இந்த சிவபெருமானோட ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில சீரமைப்பு பணியெல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்த்தாலே உங்களுக்கும் தெரியும். இந்த முழு காலையில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கும் தெரியும். நீங்கள் இந்த உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை இந்த கோயிலோட பணிகளுக்கு வந்து நீங்கள் செய்யலாம். நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து பல பயணங்கள்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வரோம். உங்களால் முடிஞ்ச உங்கள் ஆதரவு எங்களுக்கு வந்து தாருங்க. எல்லாட்டையும் நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு உதவியை வந்து ஷேர் பண்ணி எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோடய ஆசையாக நான் வச்சுருக்கேன். ஒரு கோரிக்கையாக வைக்கிறவங்ககிட்ட மக்களாகிய நீங்கள் தான் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இது பகிரணும். சரிங்களா? ரொம்ப நன்றி, வணக்கம்.